ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 606. இங்கு தற்சமய கலியுக மக்களின் வாழ்வு முறையை முன்கூட்டியே கூறப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தில் காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது கலியுகத்தில் மக்கள் பேராசை உள்ளவர்களாகவும் துர்நடத்தை உள்ளவர்களாகவும் இரக்கம் அற்றவர்களாகவும் இருக்கும் சுபாவத்தை பெற்று இருப்பார்கள். அவர்கள் தகுந்த காரணம் இல்லாமல் ஒருவரோடு ஒருவர் சண்டை செய்து கொள்வார்கள். துரதிர்ஷ்டசாலிகளாகவும் பௌதிக ஆசைகளால் பீடிக்கப்பட்டவர்களாகவும் உள்ள கிட்டத்தட்ட கலியுக மக்கள் அனைவருமே சூத்திரர்களாகவும் காட்டு மிராண்டிகளாகவும் இருப்பார்கள் என்கின்றார் சுகதேவ கோஸ்வாமி. இந்த கலியுகத்தில் பெரும்பாலான மக்கள் சூத்திர பிரிவைச் சேர்ந்த தொழிலாளிகளாகவும் குமாஸ்தாக்களாகவும் மீனவர்களாகவும் கைவினையர்களாகவும் அல்லது வேறு வகையான தொழிலாளிகளாகவும் இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. தன் உணர்வு பெற்ற பகவத் பக்தர்களும் நேர்மையான அரசியல் தலைவர்களும் மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றார்கள். மிகப்பெரிய வியாபார ஸ்தாபனங்கள் எல்லோரையும் தங்களுக்கு கீழ்ப்பட்ட தொழிலாளிகளாக மாற்றிவிடுவதால் சொந்த தொழில் செய்பவர்களும் விவசாயிகளும் கூட இப்பொழுது படிப்படியாக மறைந்து வருகின்றார்கள். உலகின் பெரும்பகுதி ஏற்கனவே காட்டு மிராண்டிகளாலும் அரைகுறை நாகரிகம் அடைந்தவர்களாகவும் நிரப்பப்பட்டு இருக்கின்றது. இது சுற்றுப்புற சூழ்நிலை மிக மிக ஆபத்து உடையதாகவும் உற்சாகம் அற்றதாகவும் செய்து இருக்கின்றன. கிருஷ்ணபக்தி இயக்கம் தற்போதைய துக்கம் தோய்ந்த நிலையில் இருக்கும் விவகாரங்களை சீர்படுத்துவதற்கு சக்தி அளிக்கப்பட்டதாக இருக்கின்றது. கலியுகம் எனப்படும் இந்த கோரமான யுகத்திற்கு இது ஒன்றுதான் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கின்றது. ஒரு மனிதனின் மனதில் மாறுதல்களை ஏற்படுத்தும் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் ஆகிய பௌதிக குணங்கள் காலத்தின் சக்தியால் இயக்கப்படுகின்றன. இந்த ஸ்லோகங்களில் விவரிக்கப்பட்டு இருக்கும் 4 யுகங்கள் வெவ்வேறு ஜட இயற்கை குணங்களின் வெளிப்பாடுகள் ஆகும். சத்தியுகத்தில் பௌதிகமான சத்துவகுணம் பிரதானமாக வெளிப்படுகின்றது. கலியுகத்தில் தமோகுணம் பிரதானமாக வெளிப்படுகின்றது. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்குரர் பின்வருமாறு கூறுகின்றார்: ஒவ்வொரு யுகத்திற்குள்ளும் மற்ற 3 யுகங்களும் அவ்வப்போது துணை யுகங்களாக தோன்றுகின்றன. இவ்வாறாக சத்திய யுகத்தில் கூட தமோ குணத்தில் உள்ள ஒரு அசுரன் தோன்றக்கூடும். இந்த கலியுகத்தில் மிக உயர்ந்த சமய கோட்பாடுகள் சில காலத்திற்கு செழிப்புற்று விளங்கக்கூடும். ஸ்ரீமத் பாகவதம் விவரிப்பது போன்று இயற்கையின் 3 குணங்கள் எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் இருக்கின்றன. ஆனால் மேலோங்கி உள்ள குணம் அல்லது குணங்களின் சேர்க்கையை ஒரு பௌதிக பொருளின் போதுமான தன்மையை தீர்மானிக்கின்றன. ஆகவே ஒவ்வொரு யுகத்திலும் 3 குணங்களும் வெவ்வேறு விகிதங்களில் இருக்கின்றன. மனது, புத்தி, புலன்கள் ஆகியவை சத்துவகுணத்தின் உறுதியாக நிலை பெறும் பொழுது அதை சத்திய யுகம் என அறிய வேண்டும். அப்பொழுது மக்கள் அறிவிலும் தவத்திலும் இன்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். கிருத என்ற சொல் செய்யப்பட்டது அல்லது நிறைவேற்றப்பட்டது என பொருள்படும். இவ்வாறாக சத்திய யுகத்தில் சமய கடமைகள் முறைப்படி செய்யப்படுகின்றன. ஆன்மீக அறிவு மற்றும் தவம் ஆகியவற்றில் மக்கள் மிகவும் ஆர்வம் கொண்டு இருப்பார்கள். இந்த கலியுகத்தில் கூட சத்துவகுணத்தில் உள்ளவர்கள் ஆத்ம ஞானத்தை வளர்ப்பதிலும் தவம் செய்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். 6 வித ஆசைகளை வென்றவனுக்கு உன்னதமான இந்த வாழ்வு நிலை சாத்தியமாகும். மகா புத்திமானே பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்களுடைய கடமைகளுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட போதிலும் உள்நோக்கம் உடையவர்களாகவும் சுய கௌரவத்தை நாடுபவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் அத்தகைய ஒரு சூழ்நிலையை திரேத்தா யுகம் என புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ரஜகுண செயல்கள் மேலோங்கி இருக்கும். பேராசை, அதிருப்தி, வீண் கௌரவம், போலித்தனம்,
பொறாமை, சுயநல செயல்களில் ஈடுபாடு ஆகியவை மேலோங்கும் பொழுது அத்தகைய ஒரு காலம் ரஜோ மற்றும் தமோ குணங்களின் கலப்படத்தினால் ஆளப்படும் துவாபர யுகமாகும். பொய் உரைத்தல், ஏமாற்றுதல், சோம்பல், உறக்கம், ஹிம்சை, கவலை, துக்கம், குழப்பம், பயம் மற்றும் வறுமை ஆகியவை மேல் ஓங்கி இருக்கும் பொழுது அது தமோகுணம் நிறைந்த கலியுகம் ஆகும். கலியுகத்தில் மக்கள் ஆழ்ந்த பௌதிகத்தில் ஈடுபட்டவர்களாகவும் தன் உணர்வு மார்க்கத்தில் கவர்ச்சி அற்றவர்களாக இருப்பார்கள். கலி யுகத்தின் உடைய கெட்ட குணங்களால் மக்கள் குறுகிய நோக்கு உடையவர்களாகவும் துரஷ்டசாலிகளாகவும் உண்டி பிரியர்களாகவும் காமுகர்களாகவும் வறுமையில் அடிபட்டவர்களாகவும் இருப்பார்கள். பெண்கள் கற்பு இழந்து சுதந்திரமாக ஒருவனை விட்டுவிட்டு மற்றொருவனை தேடிச் செல்வார்கள் என்கின்றார் சுகதேவ கோஸ்வாமி. கலியுகத்தில் சில போலி அதிகாரிகள் தனிப்பட்ட சுதந்திரத்தை விரும்புபவர்களாக கலப்படமான உடல் உறவை ஆதரிக்கின்றார்கள். உண்மையில் ஆத்மாவை உடல் உடன் அடையாளப்படுத்துவதும் ஆத்மாவிற்கு பதிலாக உடலில் தனிப்பட்ட சுதந்திரத்தை தேடிச் செல்வதும் மிக மிக இருண்ட அறியாமைக்கும் காமத்திற்கும் அடிமைப்பட்டு இருப்பதன் அடையாளங்களாகும். பெண்கள் கற்பு அற்றவர்களாக இருக்கும் பொழுது காமத்தின் உற்பத்திகளாக திருமணத்தினால் பல குழந்தைகள் பிறக்கின்றன. இந்த குழந்தைகள் மனோ தத்துவ ரீதியில் அனுகூலமற்ற சூழ்நிலைகளில் வளர்கின்றன. இதனால் அறியாமை மிக்க ஒரு சமுதாயம் ஏற்படுகின்றது. இதற்கான அறிகுறிகள் உலகம் முழுவதிலும் ஏற்கனவே தோன்றிவிட்டன. சுகதேவ கோஸ்வாமி மேலும் கூறுகின்றார், கலியுகத்தில் நகரங்கள் திருடர்களால் அதிகாரம் செலுத்தப்படும். வேதங்கள் நாஸ்திகர்களின் கற்பனையான விளக்கங்களால் களங்கப்படுத்தப்படும். அரசியல் தலைவர்கள் உண்மையாகவே பிரஜைகளை அழித்து விடுவார்கள். மேலும் பெயரளவையான புரோகிதர்களும் அறிவாளிகளும் அவர்களுடைய வயிறுகளுக்கும் பால் உறுப்புகளுக்கும் அடிமைப்பட்டவர்களாக ஆகிவிடுவார்கள். பல பெரிய பெரிய நகரங்கள் இரவில் பாதுகாப்பு அற்றவையாக இருக்கின்றன. உதாரணமாக இரவு நேரத்தில் நியூயார்க்கின் சென்ட்ரல் பார்க்கில் அறிவுள்ள எந்த ஒரு மனிதனும் நடந்து செல்ல மாட்டான். ஏனென்றால் நிச்சயமாக அவன் கொள்ளையடிக்கப்படுவான் என அவனுக்கு தெரியும். இந்த கலியுகத்தில் நிரம்பியிருக்கும் சாதாரண திருடர்கள் ஒருபுறம் இருக்க, பெரிய நகரங்கள் வஞ்சகம் நிறைந்த வியாபாரிகளால் நிரப்பப்பட்டு இருக்கின்றன. இவர்கள் பயனற்ற தீங்கு இழைக்கும் பொருட்களை கூட வாங்கி உபயோகிக்கும்படி மக்களை ஏமாற்றி வசப்படுத்துகின்றார்கள். மாட்டு இறைச்சி, புகையிலை, மது முதலான வேறு பல நவீன தயாரிப்புகள் ஒருவனுடைய தேக ஆரோக்கியத்தை அழித்து விடுகின்றன என்பது நன்கு நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றன. மன ஆரோக்கியத்தை பற்றி என்னவென்று சொல்வது? இருப்பினும் நவீன முதலாளிகள் இந்த பொருட்களை வாங்கி உபயோகிக்கும்படி மக்களை நம்பச் செய்வதற்கு எந்தவித சூழ்ச்சியும் உபயோகிக்க தயங்குவது கிடையாது. நவீன நகரங்கள் மனக்கேடும் சுற்றுப்புற சூழ்நிலை தூய்மைக்கேடும் நிறைந்தவையாக இருக்கின்றன. சாதாரண குடிமக்களால் கூட இவற்றை தாங்கிக் கொள்ள முடிய கிடையாது. வேத சாஸ்திரங்களின் போதனைகள் இந்த கலியுகத்தில் திரித்து கூறப்படும் என்பதையும் இது காட்டுகின்றது. இந்திய சமயம் ஒரே தெய்வத்தை முழுமுதற் கடவுளாக கொண்டு உள்ளது என்பதற்கு எல்லையற்ற ஆதாரங்கள் இருக்கின்றன. இருப்பினும் இந்து மதத்தை பற்றி போதிக்கும் பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் இந்து தர்மம் பல தெய்வ நம்பிக்கை உடையது எனவும் அது அருவமுக்திக்கு வழிகாட்டுகின்றது எனவும் விவரிக்கின்றன. பகவத்கீதையில் 15.15 எல்லா வேதங்களாலும் நானே கிருஷ்ணர் அறியப்பட வேண்டியவர் என பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார். எல்லா வேத இலக்கியங்களும் பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ விஷ்ணு அல்லது கிருஷ்ணரை பற்றி நமக்கு அறிவூட்டுவதற்காகவே இருக்கின்றன. இறைவன் பல பெயர்களால் அறியப்படுகின்றார், பல ரூபங்களில் தோன்றுகின்றார் என்ற போதிலும் அவர் தனிப்பட்ட ஒரு பூரண புருஷராவார். ஆனால் உண்மையான இந்த வேத ஞானம் கலியுகத்தில் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. இங்கு அரசியல் தலைவர்கள் பிரஜைகளை அழித்து விடுவார்கள் என்பதையும்
பேரளவையான புரோகிதர்களும் அறிவாளிகளும் அவர்களுடைய வயிறுகள் மற்றும் பால் உறுப்புகளின் பக்தர்களாக இருப்பார்கள் என சுகதேவ கோஸ்வாமி மதி நுட்பத்தால் கண்டு அறிந்து கூறுகின்றார். எத்தகைய பரிதாபகரமான உண்மை இது! பிரம்மச்சாரிகள் தங்களுடைய விரதங்களை நிறைவேற்ற தவறியவர்களாகவும் பொதுவாக அசுத்தம் ஆனவர்களாக இருப்பார்கள். குடும்பஸ்தர்கள் பிச்சை எடுப்பவர்களாகவும் வானப்பிரஸ்தர்கள் கிராமங்களில் வாழ்பவர்களாகவும் மற்றும் சந்நியாசிகள் பொருளில் பேராசை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த கலியுகத்தில் பிரம்மச்சாரியமானது நடைமுறையில் இல்லாமல் போய்விட்டது. அமெரிக்காவில் வாலிபர்கள் காம இச்சை உடைய இளம் பெண்களின் தொடர்ச்சியான சகவாசம் இல்லாமல் வாழ மறுத்து விடுவதால் அங்குள்ள பல ஆண்கள் பள்ளிகள் இப்பொழுது ஆண் பெண் ஆகிய இரு பாலரும் சேர்ந்து படிக்கும் பள்ளிகள் ஆகிவிட்டன. அசௌசா என்ற சொல்லால் இங்கு முன் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது போல பூமியில் உள்ள மிகவும் அசுத்தமான இடங்களில் மாணவர்கள் வசிப்பிடங்கள் இருப்பதை மேற்கத்திய நாடுகள் முழுவதிலும் நாம் நேரடியாக கண்டு இருக்கின்றோம். குடும்பஸ்த பிச்சைக்காரர்களை பொறுத்தவரை முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான பகவத் பக்தர்கள் வீடு வீடாக சென்று ஆன்மீக இலக்கியங்களை விநியோகித்து பகவானின் பெருமைகளை பரப்புவதற்காக நன்கொடைகளை வேண்டி கேட்கும் பொழுது எரிச்சல் அடையும் குடும்பஸ்தர்கள் பொதுவாக யாராவது எனக்கு நன்கொடை தர வேண்டும் என பதில் அளிக்கின்றார்கள். கலியுகத்தில் குடும்பஸ்தர்கள் கொடையாளிகளாக இருப்பது கிடையாது. மாறாக அவர்களது கஞ்சத்தனமான மனப்பான்மையின் காரணத்தால் ஆன்மீக துறவிகள் அவர்களை அணுகும் போது அவர்கள் எரிச்சல் அடைகின்றார்கள். வேத கலாச்சாரத்தில் 50 வயதானதும் தம்பதிகள் தவ வாழ்வை மேற்கொள்வதற்காகவும் ஆன்மீக பூரணத்துவத்தை அடைவதற்காகவும் புண்ணிய தலங்களுக்கு சென்று சாதனை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஓய்வு கால நகரங்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. அங்கு வயோதிகர்கள் தங்கள் வாழ்நாட்களில் கடைசி நாட்களை குளிப்பந்து விளையாட்டு, பிக்பாங், காய்கட்ட ஆட்டங்களும் பரிதாபகரமான காதல் முயற்சிகளிலும் வீணாக கழிக்கின்றார்கள். மதிப்புமிக்க வாழ்வின் கடைசி ஆண்டுகளை இவ்வாறு வெட்கமில்லாமல் துஷ்பிரயோகம் செய்வது மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பாத பிடிவாதத்தை குறிக்கின்றது. நிச்சயமாக இது இறைவனுக்கு எதிரான ஒரு குற்றமாகும். பிறரை கவர்ந்து இழுக்கக்கூடிய மத தலைவர்களும் அவ்வாறு இல்லாதவரும் கூட ஏதும் அறியாத பொது ஜனங்களை ஏமாற்றி தங்களுடைய வங்கி சேமிப்புகளை பெருக்கிக் கொள்வதற்காக தங்களை தேவ தூதர்கள் என்றும் சாதுக்கள் என்றும் அவதாரங்கள் என்றும் பிரகடனம் செய்வார்கள். ஆகவே உண்மையான பிரம்மச்சரிய வாழ்வையும் சமய நோக்குடைய குடும்பஸ்த வாழ்வையும் முன்னேற்றகரமான துறவு வாழ்வையும் நிஜமான ஆன்மீக தலைமைத்துவத்தையும் இவ்வுலகில் நிலை நாட்டுவதற்காக அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகின்றது. 1982 ஆண்டு மே மாதம் 9ஆம் நாளாகிய இன்று பிரேசில் உள்ள ரியோ டி ஜெனைரோ என்ற சிற்றின்ப நகரில் 2 பிரேசியலர்கள் ஒரு அமெரிக்கர் ஆகிய 3 வாலிபர்களுக்கு நாம் சந்நியாசம் அளித்து இருக்கின்றோம். அவர்கள் துறவு வாழ்வின் கண்டிப்பான விதிகளை உறுதியாக நிறைவேற்றுவார்கள் எனவும் தென் அமெரிக்காவில் அதிகாரப்பூர்வமான ஆன்மீக தலைவர்களாக விளங்குவார்கள் எனவும் நம்புகின்றோம். இப்பொழுது சுகதேவ கோஸ்வாமி மேலும் கூறுகின்றார். பெண்கள் அளவில் மிகச் சிறியவர்களாக ஆகிவிடுவார்கள். அளவுக்கு அதிகமாக உண்பார்கள். தங்களால் சரியாக பராமரிக்க முடியாதபடி அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வார்கள். மேலும் வெட்கத்தை அறவே இழந்து விடுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் கடுமையாக பேசுபவர்களாக இருப்பார்கள். திருட்டு குணம், வஞ்சனை, கட்டுப்படுத்த முடியாத தைரியம் ஆகிய குணங்களை வெளிப்படுத்துவார்கள். சுகதேவ கோஸ்வாமி மேலும் கூறுகின்றார். வணிகர்கள் அற்ப வியாபாரத்தில் ஈடுபட்டு ஏமாற்றி பணம் சம்பாதிப்பார்கள். அவசரகால நிலைமை இல்லாத சமயத்தில் கூட மக்கள் எந்த ஒரு மட்டகரமான தொழிலையும் ஏற்றுக்கொள்ள முன் வருவார்கள்.
மற்ற மற்ற தொழில்கள் இருந்தபொழுதும் மக்கள் நிலக்கரி சுரங்கங்கள், கசாப்பு கடைகள், இரும்பு ஆலைகள், பாலைவனங்கள், மிதக்கும் எண்ணெய் கப்பல்கள், நீர் மூழ்கி கப்பல்கள் முதலான வெறுக்கத்தக்க சூழ்நிலைகளில் பணியாற்ற தயங்குவது கிடையாது. மேலும் இங்கு குறிப்பிடப்பட்டு உள்ளது போல் ஏமாற்றுவதையும் பொய் சொல்வதையும் வர்த்தகர்கள் வியாபாரம் செய்ய மிகவும் சரியான மரியாதைக்குரிய வழி என கருதுவார்கள். இவையெல்லாம் கலியுகத்தின் அடையாளங்களாகும். ஒரு தலைவர் மிகச்சிறந்த நடத்தை உடைய ஒரு சாதுவாக இருந்தாலும் அவர் தனது செல்வத்தை இழந்து விடும் பொழுது சேவகர்களும் அவரை கை விட்டு விடுவார்கள். தலைமுறை தலைமுறையாக குடும்பத்தில் இருந்து வந்த போதிலும் அந்த சேவகன் தகுதி அற்றவனாகும் பொழுது எஜமானனால் கைவிடப்படுவான். பசுக்கள் பால் கொடுப்பதை நிறுத்தியதும் ஒதுக்கப்படும் அல்லது கொல்லப்படும். இந்தியாவில் பசு புனிதமானதாக கருதப்படுகின்றது. இந்திய மக்கள் பூர்வ குடியினரின் மரபு சின்னங்களை வழிபடும் பழங்காலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது அதன் காரணம் கிடையாது. மாறாக இந்துக்கள் புத்திசாலித்தனமாக பசுவை ஒரு தாய் என்று குறிப்பிடுகின்றார்கள். குழந்தைகளாக இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட நாம் அனைவருமே பசுவின் பாலை குடித்துத்தான் வளர்ந்து இருக்கின்றோம். ஆகவே பசு நம்முடைய தாய்களுள் ஒன்றாகும். ஒருவரது தாய் புனிதமானவள் என்பது நிச்சயம். எனவே தாயின் நிலையில் உள்ள புனிதமான பசுவை நாம் கொல்லக்கூடாது. இந்த கலியுகத்தில் ஆண்கள் இழிவு அடைந்தவர்களாகும். பெண்களால் ஆளப்படுபவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய தந்தைகள், சகோதரர்கள், மற்ற உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரை ஒதுக்கிவிட்டு அதற்கு பதிலாக தங்களுடைய மனைவிகளின் சகோதரர்கள் உடனும் சகவாசம் வைத்து கொள்வார்கள். இவ்வாறாக அவர்களுடைய நட்பு முற்றிலும் பால் உறவு அடிப்படையில் அமைந்து இருக்கும். நாகரிகம் அடையாதவர்கள் பகவானின் சார்பில் தானங்களை ஏற்றும் ஒரு துறவியின் உடையை அணிந்தும் தவத்தில் ஈடுபட்டு இருப்பதாக காட்டிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை தேவைகளை சம்பாதிப்பார்கள். சமய கொள்கைகளை பற்றி ஒன்றுமே அறியாதவர்கள் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு சமய கொள்கைகளை பற்றி பேசுவது போல் பாசாங்கு செய்வார்கள் என்கின்றார் சுகதேவ கோஸ்வாமி. தொற்று நோய் போல் பரவியிருக்கும் போலியான குருமார்கள், சுவாமிகள், புரோகிதர்கள் போன்றவர்களை பற்றி இங்கு தெளிவாக விவரிக்கப்பட்டு இருக்கின்றது. தற்சமய கலியுகத்தில் மக்களின் மனங்கள் எப்பொழுதும் கலக்கம் அடைந்து இருக்கும். அவர்கள் பஞ்சத்தினாலும் வரி விதிப்பினாலும் பாதிப்பு அடைந்து மெலிந்து போவார்கள். அரசே அவர்கள் எப்பொழுதும் வறட்சியை பற்றிய பயத்தால் தொல்லைக்கு உள்ளாவார்கள். அவர்களுக்கு போதுமான உடை, உணவு, நீர் ஆகியவை கிடைக்காது. அவர்களால் முறையாக ஓய்வு எடுக்கவோ, பால் உறவு கொள்ளவோ அல்லது குளிக்கவோ முடியாது. மேலும் தங்களுடைய உடல்களை அலங்கரிப்பதற்குரிய ஆபரணங்களும் அவர்களிடம் இருக்காது. உண்மையில் கலியுக மக்கள் படிப்படியாக பேய் பிசாசுகளால் பீடிக்கப்பட்ட ஜீவன்களைப் போல் காணப்படுவார்கள். இங்கு விவரிக்கப்பட்டு இருக்கும் அறிகுறிகள் ஏற்கனவே உலகின் பல நாடுகளில் பரவலாக காணப்படுகின்றன. அந்த அறிகுறிகள் படிப்படியாக நாஸ்திகம் மற்றும் பௌதிகம் ஆகியவற்றினால் விழுங்கப்பட்டு மற்ற இடங்களுக்கு பரவிவிடும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.